அத்தா யாருங்கிறத கண்டுபிடிக்கிற மாதிரி வந்துருச்சு. பொட்டேட்டோ வந்து யாருன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி ஃபீல் குட் மூவிஸ் ரொம்ப பிடிக்கும். மலையாளம்ல தான் பார்த்துட்டு இருந்தோம். தமிழ்ல இப்படி ஒன்று இல்லவே இல்லைன்ற மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பா பழச நினைச்சு பார்க்கணும்னு சொல்றதோட முக்கியத்துவத்துக்கான ஒரு எக்ஸாம்பிளான படம். எல்லாரும் காமெடின்னு பாக்குறத விட அவங்களோட கேரக்டருக்கு உள்ள போறோம் இல்லையா, நம்மளும் யதார்த்தமான இப்படிதானே இருக்க போறோம். இந்த ரத்தம் வெட்டு குத்து துப்பாக்கி இது எதுவுமே இல்ல. ரெண்டு பேரும் அரேஞ்ச் ஆடி இப்போ சூப்பரா இருந்துச்சு. ஃபேஸ் ரியாக்ஷன் வந்து ஒரு சின்ன சின்ன மூமெண்ட் நல்லா இருந்துச்சு. ப்ரோமோ தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. படம் நல்லா இருக்குங்க. ஆக்சுவலாக ஃபேமிலியோட எல்லாருமே வந்து பார்க்கலாம். இந்த காலத்தில் வைலண்ட்டு எதுவுமே இல்லாமல் ஒரு ஃபேமிலியோடு வந்து பார்க்கக்கூடிய நல்ல படம் மெய்யழகன். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு படம் வந்து பாருங்கள், எல்லாருமே சீரியஸாக தேட்டரில் வந்து பாருங்கள். படம் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த காலத்தில் இப்படி ஒரு படம் நல்லா எடுத்திருக்காரு பிரேம்குமார். நீங்கள் இந்த படம் பார்க்கும்போது என்ன மிஸ் பண்ணுறீங்க? எப்படி லைஃப்பை யோசிச்சு பாருங்க. சைல்ட்ஹுட் டேஸை தான் மிஸ் பண்ணுறோம். அதெல்லாம் நினைச்சு பார்க்குற மாதிரி எல்லாமே நினைச்சு பார்க்குற மாதிரி. ரெண்டு பேருமே ஈக்குவலாக நடிச்சிருக்காங்க. யாரையும் மேலே கீழே சொல்ல முடியாது. நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப எமோஷ்னலான மூவி. கண்டிப்பாக வந்து ஃபேமிலியோட தேட்டரில் வந்து பார்க்க வேண்டிய படம். ஓகே, இப்போ அவங்களோட கோம்போ காமெடியெல்லாம் எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்டர்டைனிங்காக இருந்துச்சு. போரிங் ஆகுது, என்டர்டைனிங்காக இருந்துச்சு. சோஷியல் மீடியாவில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரிவ்யூஸ் மாதிரி தான் கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் அப்படிலாம் எதுவுமே இல்லை. படம் நல்லா தான் இருக்குது. தாராளமாக பார்க்கலாம். நெகட்டிவ் ரிவ்யூங்கிறதுல 3 மணி நேரம் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. 3 மணி நேரத்துக்கு இல்லை நல்லா தான் இருந்துச்சு. இங்கேயும் போர்லாம் அடிக்கல. இந்த ரத்தம் வெட்டு குத்து துப்பாக்கி இது எதுவுமே இல்லை. பட் நல்லா நீட்டாக போயிட்டே இருந்துச்சு படம். எங்கேயுமே ஒரு இது இல்லை. மற்றபடி படம் சூப்பர், நல்லா தான் இருந்துச்சு. நான் என்ஜாய் பண்ணேன். கண்டிப்பா பழச நினைச்சு பார்க்கணும்னு சொல்றதோட முக்கியத்துவத்துக்கான ஒரு எக்ஸாம்பிளான படம். எல்லாரும் கண்டிப்பா வந்து பார்க்கலாம். படம் வந்து பாருங்க. பரவாயில்லைங்க, நல்லா இருக்கு. என்ன பிடிச்சிருக்கு? யதார்த்தமான நடிப்பு நல்லா இருக்கு. நமக்கு கிராமத்துல இருக்கு, பாக்குறது நல்லா இருக்கு. இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு பழைய சைல்ட்ஹுட் நேரம்லாம் வருது? வேற பழைய ரொம்ப நாளைக்கு விட்டு போனதெல்லாம் வருது. பரவாயில்ல, நல்லா இருக்கு. ஓகே, அரவிந்த் சாமியா கார்த்திகா யார் நல்லா பண்ணாங்க? இதுல வந்து 2 பேருடைய கேரக்டருமே நல்லா தான் போயிட்டு இருக்கு. பரவாயில்ல. அவங்களோட காமெடி எல்லாம் கோம்போ எப்படி சேர்ந்து பண்ணாங்க? காமெடின்னு பாக்குறத விட அவங்களோட கேரக்டருக்கு உள்ள போறோம் இல்லையா, நம்மளும் யதார்த்தமான இப்படிதானே இருக்க போறோம். ஸ்கிரீன் பிளே தான். ஆமா, நம்மளும் அதுக்குள்ளாரே இருக்கு. பழைய நம்ம கூட படிச்சவங்களோட இருக்கிறது, ரொம்ப நாளா போகாத இருக்கிறது பாக்குறது நல்லா இருக்கு. படம் மெய்யழகன் தான் வந்தாங்க. மெய்யழகன் நல்லா அருமையா இருந்துச்சு. கொஞ்சம் ஸ்லோவா தான் போச்சு. ஆனா படம் எக்ஸலண்டா. நம்ம பழைய இதுக்கு 3 மணி நேரம் எடுத்துக்கலாமா இல்ல கொஞ்சம் குறைச்சிக்கலாமா? இல்ல ஓகே தான். நடுவுல கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனா படம் நல்லாவே இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம், சரி வேற படத்துக்கு போலான்ட்டு. ஆனா இது படத்துக்கு தேவையான கண்டென்ட் நல்லா இருந்துச்சு. அரவிந்த் சாமி சூப்பரா கரெக்டா இருக்கு. கார்த்தி அதோட எக்ஸலண்டா இருந்துச்சு. காமெடி மாதிரி இல்லைங்க, படம் நல்லாவே இருக்கு. நல்லா காம்போ நல்லா செட் ஆயிடுச்சு. சூப்பரா இருக்கு. என்ஜாய் பண்ணலாம். ஆமா, ஃபுல்லா சைல்ட்ஹுட் ஞாபகம் தான் இருந்துச்சு. ஃபுல்லா சின்ன வயசுல என்ன பண்ணா அந்த பழைய அத்தா யாருங்கிறத கண்டுபிடிக்கிற மாதிரி வந்துருச்சு. பொட்டேட்டோ வந்து யாருன்னு தெரிஞ்சிருச்சு. அண்ணா சூப்பரா இருக்கு. நான் எல்லாருமே பார்க்கலாம். சும்மா இப்ப பார்த்தாலும் சவுண்ட் அது இது சொல்றதுக்கு இது செம்மையா இருக்கு. படம் ஃபீல் குட்டா இருக்கு. ஓகே, 3 மணி நேரம் வர்த்தங்க. போரெல்லாம் அடிக்கல. சில பேர் சொல்றாங்க போர் அடிக்குதுன்னு. சூப்பரா இருக்கு. 2 பேரும் தான். ஆமா, ஈக்குவலா. யாரு காம்போ? காம்போ சூப்பரா இருக்கு. ஒரு ரிலேட்டிவ்ஸ் மாதிரி தான் இருக்கு. சூப்பரா இருக்கு. கடைசியா அந்த ரிவீல் பண்ணாங்கல, அதெல்லாம் நல்ல கூஸ் பம்ப் சீனா தான் இருந்துச்சு. போர் அடிக்கல. எந்த இடத்துலயுமே போர் அடிக்கல. நாங்க அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணல. ஆனா நான் பார்த்தேன், இந்த அளவுக்கு இருக்க மாதிரி நான் பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. ஒரு ஃபீல் குட் மூவி நல்லா இருக்கு. உங்களுக்கு ஏதாவது சைல்ட்ஹுட் ஞாபகம்லாம் வருதா? நிறைய வந்துச்சு. ஒன்றும் இல்லை, சொல்றதுக்கு நிறைய வந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. அரவிந்த் சாமியா கார்த்திகா? ரெண்டு பேரும் அரேஞ்ச் ஆடி இப்போ சூப்பரா இருந்துச்சு. ஃபேஸ் ரியாக்ஷன் வந்து ஒரு சின்ன சின்ன மூமெண்ட் நல்லா இருந்துச்சு. ஸ்கிரீன் பிளேவும் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு நல்லா இருந்துச்சு. யாரோட நடிப்பு பிடிச்சிருக்கு? கார்த்திக். அரவிந்த் சாமி எப்படி இருக்காரு? சூப்பரா இருக்கு. ஓகே. இந்த மூவி வந்துட்டு எங்க அண்ணா ஃபர்ஸ்ட் டேவே பார்த்துட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஃபீல் குட் மூவிஸ் ரொம்ப பிடிக்கும். மலையாளம்ல தான் பார்த்துட்டு இருந்தோம். தமிழ்ல இப்படி ஒன்று இல்லவே இல்லைன்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா எங்க அண்ணனோட கம்பல்ஷன்ல தான் நான் ஃபுல்லாவே இது வந்து பார்த்தேன். பட் சூப்பர் மூவி. எல்லாருமே வந்து பார்க்கணும். என்ன மாதிரி சொன்னாரு? என்ன மாதிரி கனெக்ட்? அவர் வந்துட்டு இது மாதிரி நீங்க இன்னும் 10 இயர்ஸ் கழிச்சு யோசிச்சு பாத்தீங்கன்னா இது மாதிரி ஒரு ஃபீல் குட் மூவி இருக்காது. இப்ப 96 எல்லாம் எனக்கு அவ்வளோக்கா தெரியல. ஆனா இது சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாரு. நான் அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்தேன். ஆனா அதை விடவே சூப்பரா இருக்கு. சரி.